என் பயணத்தை காத்தீரே, என் முன்னே சென்றீரே, என் பயணத்தை காத்தீரே, மகிமையால் மூடிக்கொண்டீரே, எங்கள் குடும்பத்தை காத்து வந்தீரே, மகிமையால் மூடிக்கொண்டீரே, எங்கள் குடும்பத்தை காத்து வந்தீரே. ஆறுதலே ஆருயிரே, ஆயுளெல்லாம் காப்பவரே, ஆறுதலே ஆருயிரே, ஆயுளெல்லாம் காப்பவரே, ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, ஆயிரம் ஸ்தோத்திரமே. ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, ஆயிரம் ஸ்தோத்திரமே, 10,000 ஸ்தோத்திரமே. ஆறுதலே ஆருயிரே, ஆயுளெல்லாம் காப்பவரே, ஆறுதலே ஆருயிரே, ஆயுளெல்லாம் காப்பவரே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த இடத்துல இங்க வந்து அநேக ஜெப குறிப்புகள் ஜெபிச்சிருக்கிறோம். எல்லாத்துக்கும் ஆண்டவர் நன்மையான நல்ல பதிலெல்லாம் கொடுத்துருக்கிறாரு. கர்த்தர் என் வேண்டுதலை கேட்டு நிறைய செஞ்சுருக்கிறாரு. அதுதான் கர்த்தருக்கு கொடான கொடி நன்றி செலுத்துக்கிறேன். கடந்த நாட்களில் கூட என் மகளுக்கு நல்ல ஒரு வேலை கிடைச்சி நல்லபடியாக அந்த இடத்துக்கு போய் நல்லா அங்கே வேலை செய்ய கர்த்தர் கிருபை செய்தார். அதுக்காக நன்றி செலுத்துக்கிறேன். 1ஆம் தேதி எப்போ ரயில்வே ஸ்டேஷன் போகும்போது எக்ஸலேட்டர் ஏறினா பழக்கமே இல்லை எனக்கு. படியில் இல்லை லிஃப்ட்டில் தான் போவோம். எக்ஸலேட்டர் ஏறும்போது எங்கள் அண்ணன் கூட்டுன்னு போயிட்டாங்க. காலை எடுத்து வச்சோன்னே அப்படியே தலைகிட விழுந்துட்டேன். எப்படின்னா ஒரு சேதாரம் இல்லாமல் கர்த்தர் அழகா பாதுகாத்தார். ஒன்றும் புரியல, ஒரு 5 நிமிஷம் என்ன நடந்ததுன்னே தெரியல, அவ்வளோதான் நினைச்சேன். எனக்கு அந்த நேரத்தில் ஏதாச்சும் ஆயிருந்தாலும் எல்லாம் நிறைய பிள்ளைய தடைப்பட்டிருக்கோம், போகிறதும் தடைப்பட்டிருக்கோம், எனக்கும் ஏதாச்சும் ஆயிருந்திருக்கும், ஏதாச்சும் நடந்திருக்கும். ஆனாலும் ஒரு சேதமும் அணுகாமல் கர்த்தர் கிருபையாக பாதுகாத்து அழகாக நடத்தி வந்த கர்த்தருக்கு கொடானபடி நன்றி செலுத்துகிறேன். ஆமென்.